அனைவருக்கும் காலை வணக்கம். தினமும் தோன்றியது என் சிந்தைக்கு என்ற இறையன்பு ஐயா அவர்களுடைய நூலிலிருந்து அவர் பார்த்து எழுதிய குறும்படங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ தந்தை மகனின் கதை என்கிற ஆங்கில குறும்படம். தந்தையிடம் எல்லோரும் ஆலோசனைகளுக்காக வருமளவு அறிவாளி, மகனோ மந்தம், தூங்கியும் ஊர் சுற்றியும் பொழுதை கழிக்கும் வீணன். காலங்கள் கழிந்தன. ஆயுள் கூடும்போது அவருக்கு மகனை பற்றிய கவலை அதிகரித்தது. ஒரு நாள் அவனை அழைத்தார். மகனே, நீ வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அறிய வேண்டும். அது மட்டும் தெரிந்துவிட்டால் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லிவிட்டு அவன் கையில் ஒரு பையை கொடுத்தார். அதில் 4 பருவத்துக்குமான உடைகள், கொஞ்சம் தானியங்கள், பணம், ஒரு வரைபடம். அவன் தந்தை, நீ ஒரு புதையலை கண்டுபிடிக்க வேண்டும். அது எங்கே மறைந்திருக்கிறது என அந்த வரைபடம் தந்துள்ளேன். சென்று வா, வென்று வா என்கிறார். அவனுக்கும் அந்த யோசனை பிடித்திருந்தது. அவன் புறப்பட்டான். பீடபூமிகளையும் மலைகளையும் காடுகளையும் கடந்து பயணம் வழியில் நிறைய பேரை சந்தித்தான். அவர்கள் உணவும் உரையிலும் தந்து உதவினர். அவனிடம் இருப்பவற்றை அபகரிக்க நினைத்த சில தீரர்களும் அவனுக்கு தென்பட்டார்கள். மானுடத்தின் மகத்துவத்தையும் அவன் அனுபவித்தான். ஓராண்டிற்கு பிறகு இலக்கை அடைந்தான். அது ஒரு மலை முகடு. மரம் ஒன்றின் அடியில் புதையல் இருப்பதாக வரைபடம் காட்டியது. அவன் மரத்தை கண்டுபிடித்து தோண்டினான். 2 நாட்கள் தோண்டியும் எதுவும் அகப்படவில்லை. அவன் களைத்து போய் திரும்ப முடிவு செய்தான். தந்தையின் போய் அவனை ஏமாற்றமடைய செய்தது. திரும்பும் வழியில் அதே நிலப்பரப்புகள், பருவங்கள். ஆனால் இந்த முறை வசந்தத்தில் மலரும் மலர்களையும் மலையில் ஆடும் பறவைகளையும் ரசித்து கொண்டே பயணித்தான். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்தான். கையிருப்புகள் தீர்ந்ததால் வேட்டையாடி உணவு தயாரித்தான். தன் சட்டைகளை தானே தைக்கவும் கொட்டகை அமைக்கவும் கற்றுக்கொண்டான். போகும்போதும் சந்தித்த அதே மக்களை சந்தித்த போது அவர்களுக்கு உதவியும் உழைத்தும் நன்றி கடனை செலுத்தினான். அவன் வீடு திரும்பிய போது அவனை அரவணைத்த தந்தை அந்த இடத்துல எந்த புதையலும் இன்றே உண்மையை போட்டு உடைத்தார். பயணத்தை பற்றி மகன் கூறும்போது, போகும்போது அவன் வேறு யாராவது புதையலை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற அவசரத்தில் சென்றதாகவும், வரும்போது பயணத்தை மகிழ்ச்சியோடு அனுபவித்ததாகவும், வழியில் பல திறன்களை கற்றுக்கொண்டதாகவும், அந்த கற்றலால் புதையல் கிடைக்காத வழி மறந்ததாகவும் குறிப்பிட்டான். மகனே, வாழ்வில் நீ இலக்கோடு இருக்க வேண்டும். இலக்கை அதிகமாக ஆராய்த்தால் வாழ்வில் உண்மையான பொக்கிஷங்களை இழந்து விடுவாய். அனுபவத்தை தவிர வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லை என்பதே உண்மை என முடிக்கிறார். இலக்கை துரத்தும் அவசரத்தில் மகிழ்ச்சியை இழந்து விடுபவர் பலர் என்று இந்த குறும்படத்தை பற்றி ஒரு வரி செய்தியை மிக அழகாக கூறியிருக்கிறார். நமக்கு நோக்கமும் இலக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அதை அடைவதற்காகவே மகிழ்ச்சியை நாம் விட்டுவிடக்கூடாது என்கிற சிறு குறும்படம் அருமையாக உள்ளது. நன்றி.